எஸ், இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். டேய், என்னடா பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க? பா, நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டா நீயே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போற. அங்க பார், மாசம் சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. உட்காந்து மாசம் உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு. மீதி நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நம்ம 2 பேரும் சம்பாரிச்சு இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். பா, என்ன சொல்கிற நீ? நான் மொத்தம் 12,500 சம்பாதிக்கிறேன். அதில் பார்த்துக்கலாம் எல்லாமே. என்ன சொல்கிற? டேய், 12,500 வச்சுட்டு ஒன்றும் பிடுங்க முடியாதுடா. போடா, அப்படி சப்பு சப்புன்னு அடிச்சிட போகிறேன். வந்துட்டான். உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதேப்பா, கம்முன்னு சும்மா. எனக்கு ஒன்றும் தெரியாதா? டேய், சரி, நான் ஒன்று சொல்கிறேன், கணக்கு போறியா? வீட்டு வாடகை 6,000. 6,000 வீட்டு வாடகை? உனக்கு வீட்டு வாடகை 6,000 தெரியாது தானே? இது தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த கேஸு கரண்ட்டு பில்லு மொத்தம் 2,000, அதையும் சேர்த்துக்கோ. நான் 500 முடிஞ்சுன்னு நினச்சேன்னு. உன் கையில் ஒரு ஃபோன் இருக்கே, நல்லா இருக்கா? ஆமாம், இருக்கு. அதுக்கு ஒரு 2,000 சேர்த்துக்கோ. இஎம்ஐ கட்டலைன்னா இஎம்ஐக்கார செருப்பே தடிப்பான். அது மட்டும் இல்லை, இன்னும் இல்லையே. ஆளே இவ்வளோ வருஷமா எப்படி சம்பாரிச்சு எல்லாரையும் பார்த்துக்கிட்ட? அது உனக்கு சொன்னால் புரியாதுப்பா.